இது போன்ற விவாதம் அரசமைப்பு சாசன அவையில வந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், நம்முடைய ஜனநாயகம் என்பது பாராளுமன்ற ஜனநாயகம், அதிபர் தேர்தல் முறை நம்முடைய ஜனநாயகம் அல்ல என்று மிக தெளிவாக சொன்னார். ஆக நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு கோருவதன் மூலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு பாசிச அரசை மக்கள் பிரதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்க முடியும். ஆனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் என்கிற நிலை உருவானால் அது பாசிசத்திற்கே வழிவகுக்கும் என அரசமைப்பு சாசனத்தினுடைய விவாத அவையிலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அத்தகைய சூழல் இருக்கிற காரணத்தினாலே மிக குறிப்பாக தேர்தல் சட்ட ஆணையம் செலவை குறைப்பதற்கு வேறு வழிகளை பரிந்துரை செய்திருக்கிறது. சட்ட ஆணையம் என்னென்ன செலவுகளை குறைப்பதற்கு, பிரச்சாரத்தினுடைய நாட்களை குறைக்க வேண்டும், வேட்பாளர்களுடைய பிரச்சார செலவை அரசே ஏற்பதற்கு முன்வர வேண்டும், மின்னணு ஊடகங்களின் மூலமாக பிரச்சாரங்களை கொண்டு வர வேண்டும் என செலவை குறைப்பதற்கு பல வழிமுறைகளை சட்ட ஆணையம் இங்கே பரிந்துரை செய்திருக்கிற நிலையில அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு செலவை குறைப்பது என்கிற ஒரு தவறான, உண்மைக்கு மாறான ஒரு பிம்பத்தை சித்தரித்து அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையை நோக்கி, அதிபர் முறையை நோக்கி இந்த தேசத்தை பன்மைத்தன்மைக்கு எதிரான பாசிச ஆட்சியாளர்கள் கொண்டு செல்கிறார்கள். ஆகவே அதை எதிர்க்கிற வகையில, இந்தியாவிற்கு வெளிச்சம் தருகிற வகையில மாண்புமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தில் அதிகார பரவலாக்கல் என்கிற கருத்தியலுக்கு அது எதிரானது என்பதாலும் என்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் முறையை மாற்றிவிட்டு அதிபர் முறை தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான பாசிச முன்னெடுப்பாக அது அமைந்திருப்பதாலும் என்கிற வார்த்தைகள் இணைக்கப்பட்டால் இந்த தீர்மானம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லி மாண்புமை முதல்வர் அவர்களின் இந்த முன்னெடுப்பை மனம் நிறைந்து வாழ்த்தி வரவேற்று